Hi friends, welcome to Fragrance of My Life. சுவையான சமையல் செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம சமைச்சு சுவைக்க போறது நிறைய பேருக்கு தெரியாத ரெசிபி இது. எங்க அப்பாவோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான நவயத்தி படே. உருதுல படேனா வடையை தான் மீன் பண்ணுவோம். இதுதான் அந்த நவயத்தி படே. இது பார்த்தீங்கன்னா எதில் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காராமணி தட்டைப்பயிர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளாக் ஹைட் பீன்ஸ் இதில் தான் இது செய்வாங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நவயத் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்களோட ட்ரெடிஷ்னலான ரெசிபி இது. இந்த நவயத்தி படை எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. நீங்கள் ட்ரிப்ளிகேனில் ஜாம் பசார் போனீங்கன்னா அங்கே சில ஷாப்ஸில் கிடைக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எக்ஸாக்ட் ஷாப்போட அட்ரஸ் கிடச்சதுன்னா எங்கள் அப்பா கிட்ட கேட்டுட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி வாங்க இந்த நவயத்தி வடையை வச்சுட்டு நம்ம சட்டுப்புட்டுன்னு சமையல் ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த நவயத்தி வடையை காமிச்சேன் இல்லையா, அதை நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனா பொரிச்சு எடுத்துக்கோங்க. குழம்புல போடாம அப்படியே இதை பொரிச்சு அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச குழம்பு இது. இது எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் குழம்பு செய்யணும். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 2 கிராம்பு 1 இன்ச் பட்டை போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்சல் வந்தது. அந்த பார்சலில் இந்த நவயத்தி வடையும் பேக்கெட் ஒரு 3 பேக்கெட் வச்சு அமிச்சாங்க. இந்த குழம்பை எங்கள் பாட்டி சூப்பராக செய்வாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை தொடர்ந்து அப்படியே வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயமாக. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜும் சேர்த்து செய்வாங்க. மட்டன் இல்லைன்னா ப்ரான் அந்த மாதிரி போட்டு செய்வாங்க. நம்ம இன்னைக்கு எதுவுமே போட போகிறதில்ல. ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா மட்டன் போட்டு தான் செய்வாங்க. எங்கள் வீட்டில் அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரான் போட்டு செய்வாங்க. இது கூடவே இல்லைனா மட்டன் போட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி ப்ளெயினாக தான் செய்ய போகிறேன். அதனால தான் இஞ்சி பூண்டு கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் மட்டன் சேர்க்குறீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா சைட்லேருந்து எண்ணெய் விடுற வரைக்கும் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிக்கலையும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு 2 to 3 நிமிஷம் எடுக்கும். இதுவே நீங்கள் மட்டன் போட்டு செய்கிறீங்கன்னா நீங்கள் குக்கரில் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதே நீங்கள் மட்டன் போடுறீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறமா நீங்கள் மட்டன் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பண்ணணும். நான் அதை தனியாகவே ஒரு ப்ரொசீஜராக எடுத்து போடுறேன். மட்டன் போட்டும் பண்ணுறேன், இறால் போட்டும் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. அது வரைக்கும் சைடில் ஒரு 2 தேங்காய் பத்தையை எடுத்து நல்லா தேங்காய் விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரம்ஜான் டைமில் நோம்புக்கு சஹார் டைமில் எங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். அப்படியே இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா தாராளமாகவே தண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம அந்த நவயத்தி வடை இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் போட்டதுக்கப்புறமா அது நல்லா இருக்கிற அந்த லிக்விட் எல்லாத்தையும் சோக் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழம்பு கெட்டியாயிடும். தேங்காய் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க நவயத்தி வடையை இதில் சேர்த்துக்கணும். இவ்வளோ தண்ணியாக இருக்க குழம்பு பாருங்கள். இது போட்டதுக்கப்புறமா நல்லா கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சோக் பண்ணிடும். இப்போ எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்க எல்லா நவயத்தி வடையும் இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ பேக்கெட் தான் எடுத்திருக்கேன்.
இப்போ இந்த நவயத்தி வடையை வந்து எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழம்பு வந்து அது மேலே நல்லா வந்து சோக் ஆகுற மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இது கொஞ்ச நேரம் தான் வந்து ஹார்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 to 5 minutes வந்து மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் எல்லாமே இந்த குழம்புல நல்லா சோக் ஆகிட்டு நல்லா அப்படியே சாஃப்டாக ஆகிடும். இந்த குழம்போட ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவயத்தி வடையில் நல்லா வந்து இறங்கியிருக்கும். இப்போவே பாருங்கள் எப்படி வந்து திக்காயிடுச்சு. நம்ம எவ்வளோ தண்ணி விட்டுருந்தோம், இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 minutesக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் தொட்டு பார்த்தா பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இது வரைக்கும் இந்த நவயத்தி வடையை நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கடையோட அட்ரஸை எப்படியாவது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். டெய்லி அப்டேட்ஸ்க்கு வந்து இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.